ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன்ஸ் வேர்ல்டு. இந்த வீடியோவில் கேட் எக்ஸாம் பற்றின தகவல்களை நம்ம பார்க்கலாம். இந்த கேட் எக்ஸாம் பற்றி ஒரு சிலவங்களுக்கு தெரியும், ஒரு சிலவங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். இந்த கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேட் எக்ஸாம் இந்த எக்ஸாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியானால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நேஷ்னல் லெவல் எக்ஸாம். இந்த கேட் எக்ஸாம் ஐஐஎஸ்சி அண்ட் ஐஐடிஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த எக்ஸாம்ஸை ஆர்கனைஸ் பண்ணுறது ஐஐடி குவஹாத்தி. இந்த எக்ஸாம் வருஷம் வருஷம் நமக்கு நடக்குது. இந்த கேட் எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதி வர ஸ்கோர் அந்த மார்க் ரிசல்ட் வச்சுக்கிட்டு நீங்கள் மாஸ்டர்ஸ் டிகிரி ப்ரோக்ராம் நிறைய யூனிவர்சிட்டிஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ், அதுக்கப்புறம் நல்ல நல்ல பெஸ்ட் காலேஜஸ் எல்லாம் இந்த கேட் ஸ்கோர் வச்சு நீங்கள் மாஸ்டர்ஸ் டிகிரி ப்ரோக்ராம் பண்ணலாம். அதற்கடுத்ததாக உங்களுக்கு இதில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே உங்களுக்கு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸ்டைஃபண்ட் அப்படிங்கிற மாதிரி மந்த்லி உங்களுக்கு அந்த ஒரு பே பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் டாக்டரல் ப்ரோக்ராம், அதாவது பிஹெச்டி உங்களுக்கு பண்ணுறதுக்கும் யூனிவர்சிட்டிஸில் இந்த கேட் ஸ்கோர் வச்சுட்டு உங்களுக்கு அட்மிஷன் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டிஸும் ஒரு இது பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு சில யூனிவர்சிட்டிஸ்லாம் உங்களுக்கு இந்த கேட் ஸ்கோர் வச்சுமே உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு யார் யார் எலிஜிபிள் அப்படின்னா, நீங்கள் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு தேர்ட் இயர்லேருந்தே இந்த எக்ஸாம்ஸ் எழுதலாம். அதாவது ஃபோர்த் இயர் நீங்கள் எழுதுறதுக்கு முன்னாடியே தேர்ட் இயர்லேருந்தே இந்த எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதலாம். அதற்கடுத்ததாக உங்களுக்கு இன்ஜினியரிங் முடித்தவங்க எல்லாருமே இந்த எக்ஸாம்ஸ் எழுதலாம். அதுக்கப்புறம் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரியர் வச்சுருந்தாலுமே கூட ஃபோர்த் இயரில் அந்த மாதிரி நீங்கள் அரியர் வச்சுருந்தாலுமே கூட நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ் எழுதலாம். அதற்கடுத்ததாக பிஎஸ்சி சயின்ஸ் ஸ்ட்ரீமில் படிக்கிறவங்க எல்லாருமே 3 இயர்ஸ் அது கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்களும் இந்த கேட் எக்ஸாம்ஸ் எழுதலாம். அதுக்கடுத்தது ஆர்கிடெக்சர் முடிச்சிருந்தாலும், ஹியூமனிட்டிஸ் அந்த மாதிரி கோர்சஸ் எடுத்திருந்தாலும் கூட இந்த கேட் எக்ஸாம் நீங்கள் எழுதலாம். இந்த எக்ஸாம் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு நம்ம இந்தியாவில் உள்ள யூனிவர்சிட்டிஸ் காலேஜஸில் நம்ம மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம், மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். இது மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணும்போது நமக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே நமக்கு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ்லாம் நமக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் டைரக்ட் நீங்கள் டாக்டரேட் ப்ரோக்ராம் பண்ணுறீங்க, அதாவது பிஹெச்டி பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த கேட் ஸ்கோர் வச்சு நம்ம ஜாயின் பண்ணலாம். எந்தெந்த ரெலவெண்ட் பிரான்ச் இது நடக்குது அப்படின்னா, உங்களுக்கு இன்ஜினியரிங், டெக்னாலஜி, சயின்ஸ், ஆர்கிடெக்சர், அதுக்கப்புறம் ஹியூமனிட்டிஸ், இந்த பிரான்ச்சுக்கெல்லாம் நம்ம கேட் எக்ஸாம்ஸ் எழுதிக்கலாம். இந்த கேட் எக்ஸாம்ஸ்க்கான அப்ளிகேஷன் இப்போ ஓப்பனாக இருக்குது. இது 28 ஆகஸ்ட் 2025 ஓப்பனாக இருக்குது. 28 செப்டம்பர் 2025 இந்த அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது. வித்தவுட் லேட் ஃபீ நீங்கள் 28 செப்டம்பர் 2025 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு 9th அக்டோபர் வரைக்கும் உங்களுக்கு லேட் ஃபீயோடு சேர்த்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பனாக இருக்கும். இந்த கேட் எக்ஸாம் எழுதணும்னு விரும்புகிறவங்க, எலிஜிபிள் உள்ளவங்கெல்லாம் 28 செப்டம்பர் 2025 அதாவது நீங்கள் சண்டேக்குள்ளே இதை அப்ளை பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு லேட் ஃபீ வரும். 9th அக்டோபர் 2025 வரைக்கும் நீங்கள் லேட் ஃபீயோடு அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான எக்ஸாம்ஸ் டேட் எப்போ வரும் அப்படின்னா, உங்களுக்கு February 7th, 8th, 14 and 15 2026 அந்த இயரில் வர்ற பிப்ரவரி மாதத்தில் 7, 8, 14, 15 இந்த 4 டேட்லேயும் உங்களுக்கு இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ரிசல்ட் எப்போ உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, 19th மார்ச் 2026 உங்களுக்கு இந்த கேட் எக்ஸாம்ஸோட ரிசல்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். இந்த கேட் எக்ஸாமுக்குரிய அப்ளிகேஷன் ஃபீ உங்களுக்கு ஃபீமேல் கேண்டிடேட்ஸ், அதுக்கப்புறம் SC/ST கேண்டிடேட்ஸ், அதுக்கப்புறம் ஃபிசிக்கலி சேலஞ்சு இந்த கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் உங்களுக்கு 1000 rupees அந்த மாதிரி இருக்குது. 28 செப்டம்பர் 2025 அதுக்குள்ளேயே நீங்கள் பே பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபீஸ் இந்த கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் 1000 rupees அந்த மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு எக்ஸ்டெண்டட் டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய 9th அக்டோபர் வரைக்கும்னா உங்களுக்கு 1500 அந்த மாதிரி இருக்கும் ஃபீஸு. அதற்கடுத்ததான் மற்ற கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2000 அந்த மாதிரி ஃபீஸ் இருக்குது. ஸோ ஃபீமேல் கேண்டிடேட்ஸ், ஃபிசிக்கலி சேலஞ்சு அண்ட் SC/ST கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் 1000 rupees, அதர் கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் 2000 rupees அந்த மாதிரி இருக்குது. இதே நீங்கள் இந்த 28 செப்டம்பர் 2025 அந்த டேட்குள்ளே நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சார்ஜஸ் வரும். அதற்கடுத்ததாக எக்ஸ்டெண்டட், அதாவது லேட் ஃபீயோடு நீங்கள் பண்ணணும் 9th அக்டோபர் 2025 அதுக்குள்ளேயும் அப்படின்னா உங்களுக்கு ஃபீமேல், ஃபிசிக்கலி சேலஞ்சு அண்ட் SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு 1500 வருது. அதர் கேண்டிடேட்ஸ்க்கு 2500 வருது. ஸோ 500 rupees உங்களுக்கு லேட் ஃபீ மாதிரி அந்த மாதிரி உங்களுக்கு
கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு உங்களுக்கு அப்பர் ஏஜ் லிமிட்டு எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. நோ ஏஜ் லிமிட், நீங்கள் எத்தனை வருஷம்னாலும் எழுதிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு நம்பர் ஆஃப் அட்டம்ஸும் உங்களுக்கு லிமிட் பண்ணலை, எத்தனை நம்பர் ஆஃப் அட்டம்ஸ்னாலும் நீங்கள் எழுதிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கேட் ஸ்கோர் வந்து உங்களுக்கு 3 இயர்ஸ் வேலிடிட்டியில் இருக்கும். உங்களுக்கு ரிசல்ட் வந்ததுலேருந்து 3 வருஷம் வரைக்கும் இந்த கேட் ஸ்கோரை பயன்படுத்தி நீங்கள் ஒரு காலேஜில் நீங்கள் மாஸ்டர்ஸ் டிகிரி ப்ரோக்ராம் பண்ணுறதோ பிஹெச்டி பண்ணுறதோ பண்ணலாம். இந்த கேட் ஸ்கோர் வந்து நீங்கள் நல்லா வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாஸ்டர் டிகிரி ப்ரோக்ராம், அதுக்கு அடுத்ததாக வந்து டாக்டரேட் ப்ரோக்ராம், அதாவது பிஹெச்டியெல்லாம் உங்களுக்கு பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நல்ல யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸில் உங்களுக்கு இடம் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான ஸ்டைஃபண்ட் அந்த மாதிரி, அதாவது நீங்கள் கட்டுற ஃபீஸ் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட்டே ஏற்று கட்டக்கூடிய அந்த நிலைமையும் உங்களுக்கு இருக்கும். கவர்மெண்ட்டே உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் அந்த மாதிரி கொடுத்து உங்களுக்கு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபீஸ் கட்டுறதுக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரூ உங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அவங்க மூலமாக வந்து உங்களுக்கு இந்த ஸ்டைஃபண்ட் வந்து கிடைக்கும். இந்த மாஸ்டர்ஸ் டிகிரி ப்ரோக்ராம்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பெர் மந்த் வந்து 12,400 rupees அந்த மாதிரிலேருந்தே உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேட் ஸ்கோர் வந்து எங்கெங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கேட் ஸ்கோர் வச்சு நீங்கள் வேலைக்கு கூட ஜாயின் பண்ணலாம். அதாவது பிஎஸ்யூஸ், அதாவது பப்ளிக் செக்டார் அந்த சொல்லக்கூடிய நம்ம பிஎஸ்யூஸ் அந்த யூனிட்ஸ் கூட வந்து நீங்கள் இதில் வந்து வேலைக்காக ஜாயின் பண்ணலாம். இந்த ஸ்கோர் வச்சுக்கிட்டு வந்து உங்களுக்கு ஜாப் ரெக்ரூட்மெண்ட்டும் அவங்க பண்ணுறாங்க. அதாவது பிஹெச்இஎல், ஐஓசிஎல் அந்த மாதிரி கம்பெனிஸ் பிஎஸ்யூஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கேட் ஸ்கோர் வச்சு உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட்டும் உங்களுக்கு கொடுக்குறாங்க, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்ரோ, டிஆர்டிஓ அந்த மாதிரி இடங்களில் வந்து உங்களுக்கு ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ, சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோ அந்த ப்ரோக்ராம்ஸ்க்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கேட் ஸ்கோர் வச்சு தான் உங்களுக்கு ரிசர்ச்க்குரிய அந்த ஃபெல்லோஷிப் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறுவனங்களில் வந்து உங்களுக்கு ஒரு பணிபுரிகிறது வந்து உங்களுக்கு ஒரு ட்ரீமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேட் எக்ஸாம் எழுதுங்க. அதில் நல்ல ஸ்கோர் பண்ணிங்க அப்படின்னா இதன் மூலமாகவுமே உங்களுக்கு அந்த பிஎஸ்சி யூனிட்ஸ், அதுக்கப்புறம் இந்த ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வேலைக்கு சேர முடியும். அது மட்டும் இல்லாமல் நிறைய யூனிவர்சிட்டிஸில் பார்த்திங்க அப்படின்னா டீச்சிங் ப்ரொஃபஷனலுக்கும் பார்த்திங்கன்னா இந்த கேட் எக்ஸாமோட ஸ்கோர் வந்து அவங்க கேட்குறாங்க. இந்த கேட் எக்ஸாம் ஸ்கோர் பயன்படுத்தி நீங்கள் ஒரு டீச்சிங் லைனில் ஒரு ப்ரொஃபஸர் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் போகணும் அப்படின்னாலுமே இதை பயன்படுத்தி நீங்கள் போய்க்கலாம். இதில் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் எத்தனை நாள் எழுதிக்கலாம். அதில் வந்து உங்களுக்கு இப்போ ஃபஸ்ட் அட்டம்ப்டில் எழுதி உங்களுக்கு ஒரு ஸ்கோர் வருது, நீங்கள் இன்னும் பெட்டராக நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணி அடுத்த ஒரு ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு அடுத்த வருஷம் கூட நீங்கள் எழுதிக்கலாம். அந்த மாதிரி எழுதும்போது உங்களுக்கு இந்த 2 பெஸ்ட்டாக இதில் வந்து எந்த ஸ்கோர் வந்து உங்களுக்கு ஹையாக இருக்கோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஸ்கோர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்தது வந்து 3 வருஷம் வரைக்கும் வேலிடிட்டியில் இருக்கும். அதை வந்து நீங்கள் 3 வருஷம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேட் எக்ஸாமில் டோட்டலாக 30 டைப் ஆஃப் டெஸ்ட் பேப்பர்ஸ் இருக்குது. இது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங், சயின்ஸ், ஹியூமனிட்டிஸ் அந்த பேஸ்டு இதில் இருக்கும். இது வந்து ஃபுல்லாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரான்ச் அந்த மாதிரியில் இருக்கும், இல்லை செக்டோரில் அந்த மாதிரி பார்ட்ஸ்லேயும் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் வந்து 30 டெஸ்ட் பேப்பர்ஸ் உங்களுக்கு இருக்குது. இந்த 30 டெஸ்ட் பேப்பர்ஸில் நீங்கள் 1 அல்லது 2 டெஸ்ட் பேப்பர் எடுத்து எழுதலாம். நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் சார்ந்தவங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் 1 அல்லது அந்த மாதிரி 2 டெஸ்ட் பேப்பர் எடுத்து எழுதலாம். இந்த கேட் எக்ஸாமில் நிறைய இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆர்கிடெக்சரல் அண்ட் பிளானிங் இன்ஜினியரிங், அதுக்கப்புறமா ஹியூமனிட்டிஸ்க்கான மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அந்த மாதிரி இது உள்ளதும் உங்களுக்கு வந்து இதில் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பெட்ரோலியம் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், அதுக்கடுத்ததாக எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், சிவில், பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸும் உங்களுக்கு வந்து நிறைய இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு கவர் ஆகும் இதில். ஸோ இந்த இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ் உள்ளவங்கலாம் வந்து தாராளமாக வந்து கேட் எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணி நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம். உங்களுக்கு மாடல் கொஸ்டின்ஸ் பேப்பர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அது பார்த்து நீங்கள் ஒரு 10 இயர்ஸான கொஸ்டின் பேப்பர்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவலாக நீங்கள் வந்து கொஞ்சம் அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உங்களுக்கு என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக உள்ளதை வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாம் பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா மல்டிபிள் சாய்ஸ் சொல்லக்கூடிய எம்சிக்யூ அண்ட் மல்டிபிள் செலக்ட் கொஸ்டின்ஸ் சொல்லக்கூடிய எம்எஸ்கியூ, அதுக்கப்புறம் சின்னதாக எழுதக்கூடிய ஸ்மால் டெஸ்கிரிப்டிவ் டைப்பு அந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் இந்த கேட் எக்ஸாமுக்கு பாஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மினிமம் வந்து 25 மார்க்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுது. இந்த எக்ஸாம் வந்து ஒரு 100 மார்க்ஸ் அந்த மாதிரி கம்ப்ரைஸ் ஆகிருக்கும். இதில் வந்து நீங்கள் 25 மார்க்ஸ் எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து பாஸ் மார்க்காக கருதப்படுது.
இதில் எம்சிக்யூ டைப் கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஃப்பான எக்ஸாமாக தான் இருக்கும். உங்களுக்கு ஐஐடியில் அட்வான்ஸ்டு எக்ஸாம் ஜேஇ அட்வான்ஸ்டு எப்படி எழுதுவீங்களோ அந்த ரேஞ்சுக்கு உங்களுக்கு அதை விட டஃப்பான லெவலாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஜேஇ அட்வான்ஸ்டே பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் ஈக்குவலண்ட்டாக பார்க்கப்படக்கூடிய அந்த ஐஐடி அந்த பிரான்ச்சஸில் தான் உங்களுக்கு அட்மிஷன் போடுறதுக்கான தகுதிக்காக தான் இந்த இது பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வரும்போது இன்னும் அதை வந்து அட்வான்ஸ் லெவலாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். இந்த கேட் எக்ஸாம் வந்து நீங்கள் ஒரு தடவை எழுதிட்டிங்கன்னா அதற்கடுத்ததாக வந்து மற்ற எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறதுக்கும் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஐஏஎஸ் அந்த மாதிரி எக்ஸாம்லாம் வந்து ஈஸியாக வந்து கிராக் பண்ணலாம். இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதி இதுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. ஸோ இவ்வளோ வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய இந்த கேட் எக்ஸாம் வந்து நீங்கள் இன்ஜினியரிங் 3rd இயர் படிக்கும்போதுலேருந்தே நீங்கள் எழுதலாம். இந்த கேட் எக்ஸாமுக்காக நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நல்ல ஸ்கோர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அட்லீஸ்ட் அதை தவற விட்டீங்க அப்படின்னா ஒரு 3rd இயர்லேருந்தாவது நீங்கள் வந்து ஒரு ட்ரையல் மெத்தடில் வந்து நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுத ஆரம்பிச்சு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி அதெல்லாம் எழுத ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கடுத்ததான மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம்லாம் உங்களுக்கு பண்ணும்போது ஈஸியாக வந்து ஒரு நல்ல காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு இடம் கிடைக்கும். இதற்கான லாஸ்ட் டேட் வந்து 28 செப்டம்பர் 2025 இருக்குது. அதற்கடுத்ததான் நீங்கள் லேட் ஃபீயோட கட்டணும்னா 9th அக்டோபர் 2025 அது வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த நீங்கள் வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் இன்ஜினியரிங் இல்லை சயின்ஸ் ஹியூமனிட்டி அந்த மாதிரி பிரான்ச்சஸில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை கேட் எக்ஸாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி எழுத பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.